யோபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனுக்கு 7 குமாரர்கள், 3 குமாரத்துக்கு மொத்தம் 10 பேர் இருந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் பெரிய ஒரு வீடும் ஒவ்வொரு சிட்டியிலும் இருந்தது. ஆமென். அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் பர்த்டேல விருந்து செய்து அவர்கள் போஜனம் பண்ணி குடித்து அவர்கள் ஜாலியா இருந்தார்கள். அந்த விருந்து முடிச்சு போகும்போது, ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று யோபு பயந்து அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து பலி செலுத்துறார். ஆனால் இந்த யோபுக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எல்லா பிள்ளைகளும் செத்தாங்க. ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் டட்னு எல்லாமே போச்சு. இப்ப எல்லாம் முடிச்ச பிறகு யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. சோ யோபு பலி செலுத்தியும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் பயந்தே செலுத்துகிறான். இப்ப அடுத்தது என்ன ஆச்சு? கடைசியை கர்த்தர் குறுக்கிட்டு யோபுடைய மனப்பக்குவத்தை அவர் மாற்றி, யோபு நான் இழந்தாச்சு, முடிஞ்சு, இனி எனக்கு பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒரு மனப்பக்குவத்தில் வர்றாரு பாருங்க. அப்ப இருந்து அவருக்கு வளர்ச்சி ஆரம்பிக்கிறது. அவர் இழந்த எல்லாவற்றையும் டபுளாக பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய நஷ்டப்பட்டிருக்கலாம். பயத்தின் நிமித்தமாய் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்து உங்களை கட்டுப்படுத்தி அடிமையாக்கி நிறைய லிமிட்டேஷன்ஸோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கு அந்த பயத்தை கழட்டி போட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா, இன்றிலிருந்து நஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் டபுளாக தேவன் கொடுப்பார். நான் என்ன பயந்தனோ அது எனக்கு நேரிட்டது. இனிமே உங்க சாட்சி என்னவா இருக்கிறது? நான் என்ன விசுவாசித்தேனோ அதையெல்லாம் எனக்கு நிறைவேறினது. ஹல்லேலூயா.